சரி, கேள்வியை பாருங்க. ஒளி முறிவு. ஒளி இங்க என்ன ஒளி? வெளிச்சம். ஒளி முறிவு பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுகன்னு இருக்கு. இப்ப நான் பார்ப்போம். ஒளி ஓர் அரும் ஊடகத்திலிருந்து ஓர் அடர்ந்த ஊடகத்திற்கு செல்லும் போது மாத்திரம் முறிவடையும். அப்படியே முறிவடையும். அரும் ஊடகம், அடர்ந்த ஊடகத்திலிருந்து, அரும் ஊடகம் ஐதான ஊடகம். இந்த சொற்களை ஞாபகம் பார்த்துக் கொள்ளுங்க. புக்ல இந்த அரும்னு சொல்லியிருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகம். சரி, அடர்ந்த ஐத- ஊடகம் ஐதான ஊடகம் தான் இருக்கு. புக்ல இருக்கு அந்த சொல். ஐதானோட வேண்டியதான் இருக்குது. ஓ, ஐதான ஊடகம். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு போய் குழம்பப்படாது. சரி, அரும் ஊடகம்டால் ஐதான ஊடகம். ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு செல்லும் போது மாத்திரம் முறிவடைந்திருக்கு. இந்த இடத்துல அந்த மாத்திரம் சொல் இருப்பதனால அது பிழையாகுது. அது ஒளி அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு சென்றாலும் முறிவடையும். அதே போல ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு சென்றாலும் முறிவடையும். ஆகவே முதலாவது கூற்று அடர்ந்த அல்லது மாத்திரம் இருப்பதனால பிழையாகுது. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கூற்று பாருங்க. ஒளியியல் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு, கண்ணாடியிலிருந்து வலிக்கு. அப்ப அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு செல்லும் போது முறிவடையுது. அதே போல இரண்டாவது படத்தை பாருங்க. ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு செல்லும் போது முறிவடையுது. கண்ணாடி அடர்ந்தது, வலி ஐதானது. அப்ப அந்த சந்தர்ப்பத்திலேயே முறிவடையுது. இப்ப வலி ஐதானது அல்லது அரும் ஊடகம், மேல கண்ணாடி அடர்ந்த ஊடகம். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலையும் முறிவடையுது. ஆகவே முதலாவது கூற்று மாத்திரம் என்ற சொல் இருப்பதனால அங்க பிழையாகுது. சரியா? முதலாவது கூற்று மாத்திரம் என்ற சொல் இருப்பதனால பிழையாகுது. அப்ப முதலாவது கூற்ற செறிந்தெடுத்தாக்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? முதலாவது கூற்ற ஏ செறிந்தெடுத்தீங்க. ஆகவே இதுதான் அந்த விளக்கம். அப்ப ஏ கூற்று வராது. ஏ கூற்று வராட்டி முதலாவது விட வராது, மூன்றாவது விடையும் வராது. இப்ப சிய வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்னு நாங்க பிய வாசிச்ச பிறகு பார்க்கலாம். சரியா? சரி, இப்ப பிய வாசிக்க தேவையில்லைன்னு சொல்லுங்க பாப்போம். பிய பத்தி நீங்க அலட்டி கொள்ள தேவையில்லை. இப்ப நாங்க ஏ பிலன் எடுத்தால் இந்த மாத்திரம் சொல்லியிருப்பதனால ஏ பிலன் எடுத்துட்டோம். அவை முதலாவது விடையும் வராது, மூன்றாவது விடையும் வராது. இப்ப வரக்கூடிய விட ரெண்டாவது விட அல்லது நாலாவது விட, ரெண்டு விடையிலையும் பி இருக்கு. பியை பத்தி நீங்க அலட்டிக் கொள்ள தேவையில்லை. சி சரியா பிள்ளையாண்டு முடிவெடுத்தா உங்களுக்கு அடுத்த கட்டம் போகலாம். சரி, சிய பார்ப்போமே. முறிவின் போது ஒளியின் மீடிரன் மாறுகின்றது. முறிவின் போது ஒளியின் மீடிரன் மாறுகிறது. இந்த வசனம், இந்த கருத்து வேற இடங்களே வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. அப்ப நாங்க பாஸ் பேப்பர் செய்யறதால எங்களுக்கு தெரிய வரும் இந்த விஷயம் எல்லாம். மீடிரன் மாறுகிறது. அப்ப ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் மீடிரன் மாறுவதில்லை. சரியா? எது மாறும் சொல்லுங்க பாப்போம். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது ஒளியிட என்ன மாறும்? சரி. ஆ? ஒளியின் மாறும் விடயம் என்ன? கதி. ஆஹ் ஒளியின் கதி அல்லது வேகம் தான் மாறும். மீடிரன் மாறுவது. அப்ப மீடிரன் மாறுக சி கூற்று பிழை என்று எடுத்தால் எனக்கு பியை வாசிக்காம எடுக்கலாம். பி சரியானதுன்னு சொல்லி. பி என்னன்னு பாப்போமே. முறிவுக்கு காரணம், இதுக்கான விளக்கம். சிக்கான விளக்கம் இதுல இருக்கு. முறிவுக்கு காரணம் இரண்டு ஊடகங்களிலும் ஒளியின் கதிகள் வேறுபடுகின்றமை ஆகும். பிள்ளைகள், அப்ப இந்த மூன்று கூற்றும் பார்த்தா ஒன்றுக்கொன்று ஏதோ ஒரு வகையில தொடர்பு படுது. சி கூற்றுக்கான விளக்கம் பி கூற்று தான். முறிவுக்கு காரணம் இரு ஊடகங்களிலும் ஒளியின் கதிகள் வேறுபடுகின்றமையாகும். ஆகவே சி கூற்று முறிவின் போது ஒளியின் மீடிரன் மாறுகின்றது. மீடிரன் அல்ல, மாறுவது கதி. அப்ப சி கூற்றுக்கான விளக்கம் பி கூற்றுல இருக்கு. அப்ப சியும் பியும் ஒன்றுக்கொண்டு பக்கத்துல வராது. சரியா? அவைக்கு சரியான விடை இரண்டாவது விடை, பி கூற்று மாத்திரம். அல்லது நீங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒளிமுறிவுக்கு காரணம் என்னென்று புத்தகத்துல தரப்பட்டிருக்கு. அந்த நோட்ஸ் தரப்பட்டு ஒளிமுறிவு ஏற்படுது, ஒளிமுறிவு என்றால் என்ன,
என்ற விஷயம் பார்க்கும்போது புக்ல இருக்கு. உங்க பாருங்க, நான் காட்டுறேன். இந்த இருக்கு ஒளி முறிவுக்கு காரணம். இங்க பாருங்க, புத்தகத்துல வசனங்கள் தான் கேள்விக்கு வர மெயினா. ஒளி முறிவுக்கு காரணம் ஒளி பயணிக்கும் கதி. என்னது, பாட்டுக்கு வந்தா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒளி முறிவுக்கு காரணம் ஒளி பயணிக்கும் கதி ஊடகத்திற்கு ஊடகம் மாறுபடுகின்றமை ஆகும். வெற்றிடத்தில் ஒளியின் கதி 3 தர 18. அப்ப ஊடகம் மாறும்போது அதுல கதி தான் மாறும். சரியா? ஒளி பயணிக்கும் கதி ஊடகத்திற்கு ஊடகம் மாறுபடுகின்றமையினாலேயே ஒளி முறிவு அங்கு ஏற்படுகின்றது. சரியா? அப்ப இந்த கூற்றை அடிப்படையாக கொண்டு நாங்க அந்த கேள்விக்கு விடையளிக்கலாம். ஒளி முறிவுக்கு காரணம் ஒளி பயணிக்கும் கதி ஊடகத்திற்கு ஊடகம் மாறுபடுகின்றமையாகும். இது பார்ட் 2க்கு வரலாம். அவை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு சாட்சியாக இந்த தந்திருக்கு பாருங்க. ஒளி பயணிக்கும் கதி, ஒளியின் வேகம், கதி வேகம் சில சந்தர்ப்பங்கள் ஒரே பெருமானம் ஒரே விஷயமாக வரும். ஊடகம் இங்க வேகம். அப்ப வழியில தான் அல்லது வெற்றிடம், வழியை நாங்க வெற்றிடமாகவும் எடுப்போம். சரியா? ஐதான ஊடகம் வேகம் அதிகம். 3 தர 18 ms-1. அது கிலோமீட்டர்ல வரும்போது 15, அது 3 சைபர் குறையும். மீட்டர் கிலோமீட்டராக மாறும்போது அது அப்போ வழியில வேகம், நீர், பேப்பெக்ஸ், கண்ணாடி, வைரம், இதுல ஒவ்வொன்றிலையும் வேகம் மாறுபடுகிறது. இவ்வாறு ஊடகத்திற்கு ஊடகம் ஒளியின் கதி மாறுபடுகின்றமையினால தான் ஒளி முறிவடைகின்றது. சரி, நாங்க இப்ப கடைசி கேள்வி 15வது கேள்வி. இது நாங்க 10ஆம் ஆண்டு பேப்பர் கிளாஸ்லயும் செஞ்சிருக்கோம். எது இருந்தாலும் அனுப்புங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். 15ஆம் கேள்விக்கு ஆன்சரை குயிக்கா அனுப்புங்க. என்ன 15வது டிஸ்கஸ் பண்ண கேள்வி நல்லா கிளியரா வாசிச்சு அனுப்புங்க. வித்தியாசமான விடைகள் 2 வந்திருக்கு. அனிகா, ஆகிப், அப்சா, திலுக்ஷினி, ஃபஹத், சராஃபத், வினு, ரிஃப்கியா. இதுல அனிகா, ஆகிப், பாய்க், ஹிமா ஆகியோர் அனுப்பியிருக்கு. அடுத்தாக்கள் இது மாதிரி 3 கேள்வி நாங்க பார்த்தோம். பாஸ் பேப்பர்ல இதே வடிவிலான 3 வினாக்கள் பார்த்தோம். சரி, இதுல 2 பேருக்கு சைபர் பிரச்சனை வந்த மாதிரி விளங்குது. 2 பேர் ஆன்சர் சைபர் பிரச்சனை உள்ள ஆன்சர். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கேள்வி என்பதனால நாங்க அடுத்த கேள்வி இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம். புவி மீது உள்ள ஈர்ப்பிலான ஆர்முடுகள் அப்ப G7 10 ms-2 ஆகும். சந்திரன் மீதுள்ள அப்பெருமானம் புவி மீது உள்ள அப்பெருமானத்தில் 6/1. அப்ப நாங்க சந்திரனுக்கு செய்யும் போது இது என்ன செய்யணும்? G போடும் போது 10 போட்டு தர 6/1 போடணும். G 6/1. அப்ப தர 6/1 போட்டு தான் நாங்க சந்திரனுக்கு செய்யும் போது செய்யணும். அந்த விஷயம் என்ன? சரி, அப்பெருமானம் 6/1 ஆகும். புவி மீது 60 நியூட்டன் நிறையுள்ள ஒரு பொருள் சந்திரனின் மீது கொண்டுள்ள நிறை யாது? புவியில நிறை தந்தாச்சு. சரியா? பூமியில நிறை தந்தால் நாங்க இப்ப அதுக்கு 6/1 போடலாம். என்ன செய்யலாம்? இந்த 60க்கு 6/1 போட நிறை 60. அப்ப நாங்க ஜியால பெருக்கித்தான் 60 வந்திருக்கும். ஆனா ஜிய 10ஆல பெருக்கித்தான், திணிவ 10ஆல பெருக்கித்தான் 60 வந்திருக்கும். ஆனா 10ஆல பெருக்கணும். 10 தர 6/1 பெருக்கினாத்தான் சந்திரனுக்கு வரும். நிஜ பிள்ளைகள், நிறை 60 என்றால்
அதுல 10ஆல பெருக்கித்தான், இந்த 10ஆல பெருக்கித்தான் 60 வந்திருக்கும் திணிவை. திணிவு தர புவியீர்ப்பு ஆரமுடுகள் தான் நிறை. அப்ப அந்த 10ஆல பெருக்கினால் சந்திரனுக்கு பார்க்கும்போது 10க்கு பிறகு தர ஆறில் ஒன்று வரும். அப்ப 60 தர ஆறில் ஒன்று பார்த்தால் 6 10 60. விடை 10, முதலாவது விடை. அல்லது இன்னொரு வகையில செய்யறால் 60 நியூட்டன் என்றால் திணிவு எத்தனை? 60 நியூட்டன்டா திணிவு எத்தனை வரும்? 60 கிலோகிராம். 6 சார். ஆம், 6 6 கிலோகிராம். சரியா? திணிவை 6 10ஆல பெருக்கினா தான் 60 வரும்டால் திணிவு 6 கிலோகிராம். அப்ப திணிவு 10ஆல பெருக்கித்தான் 60 வந்த அவ திணிவு 6. ஜி வந்து 10 தர சந்திரன்ல பார்த்தால் 6இல் 1. சந்திரனில் 6இல் 1. ஆகவே இங்க 6ம் 6ம் வெட்டுப்பட எங்களுக்கு மிச்சமாக இருப்பது 10. ஆகவே முதலாவது விடை. இது புத்தகத்துல இதே மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. பாஸ் பேப்பர்ல வந்த 3வது வினா தான் இது. இதே கேள்வி. அப்ப மொத்தம் 4 கேள்வி இதுல செஞ்சிட்டீங்க. சரி, ஓகே. அப்ப நாங்க பாஸ் பேப்பர்ல இதுவரைக்கும் 2016 இருந்து 23 வரை 8 வருடங்கள்ல உள்ள முதல் 15 வினாக்களையும் முழுசா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். முதல் 15 வினாக்களை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 15 தர 8. சரியா? 15 தர 8 பெருக்கி பார்த்தீங்கன்னா சரி 8 80 120 கேள்விகள். சரியா? கிட்டத்தட்ட 3 பேப்பர் செஞ்சிட்டோம், முழுமையான பாஸ் பேப்பர். அப்ப நாங்க அடுத்தது 16ல இருந்து 20 வரையான கேள்விக்கான டியூட் நான் பிறகு அனுப்பிவிடுவேன். அதை செய்வதோட நாங்க இப்ப இந்த மினிஸ்ட்ரியால வந்த ஒரு செமினார் பேப்பரை தொடர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஏற்கனவே குரூப்ல போட்டிருந்தேன். அவை இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, கேள்விக்கு வாங்க. நிறைய இடங்களில் சிலபஸ் நெருங்கி இருப்பீங்க, சில இடங்களில் கொஞ்சம் இருக்கும் சிலபஸ். ஆனா பரவாயில்ல, நாங்க 80% மேற்பட்ட விடயங்கள் படிச்சிட்டோம். ஸ்கூல்ல பெரும்பாலும் நீங்க 80% மேற்பட்ட விடயங்கள் படிச்சிருப்பீங்க. 75 எடுத்தா ஏ. நாங்க ஏ எடுக்கிற அளவுக்கு படிச்சிருக்கோம். நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க படிக்காத விடயங்கள் வந்தா நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி விடுவேன். உங்களுக்கு சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். ஆகவே இந்த பேப்பருக்கு வாங்க. இலகுவான பேப்பர், செமினார் பேப்பர், கல்வி அமைச்சர் வெளியிடப்பட்ட செமினார் பேப்பர் 2022-23ஆம் ஆண்டு பேப்பர். சரி, ஓகே, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாவது 2வது கேள்விக்கான ஆன்சர் செஞ்சிருப்பீங்க, அனுப்பிவிடுங்க. உடனே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது உயிரியல் கேள்வி. முதலாவது 2வது கேள்விக்கு ஆன்சர் அனுப்புங்க. பல்சக்கரைட்டு இருசக்கரைட்டு ஆகியவற்றுக்கு உதாரணம். அப்ப பல்சக்கரைட்ல 3 தான் இருக்கு. பல்சக்கரைட்ல மாப்பொருள், கிளைகோஜன், சுக்ரோஸ். சுக்ரோஸ் செல்லுலோஸ். மாப்பொருள், கிளைகோஜன், செல்லுலோஸ். அப்ப முதலாவது விடையாக நான் சொன்ன இந்த 3 வரணும். மாப்பொருள் வரணும், கிளைகோஜன் வரணும், செல்லுலோஸ் வரணும். ஆகவே முதலாவது விட வராது. அப்ப 2வது 3வது 4வது விட வரலாம். இப்ப 2வது சொல்லியிருக்கு இருசக்கரைட். இருசக்கரைட் இருசக்கரைட்டுகள்னா ஒரு சக்கரைட்டுகள் 2 சேர்ந்து இருசக்கரைட்டுகள் உருவாகும். ஒரு சக்கரைட் என்ன? குளுக்கோஸ் குளுக்கோஸ் சேர்ந்து கலக்டோஸ் வரும். அப்ப அது குளுக்கோஸ் சேர்ந்து மோல்டோஸ் வரும். சரியா? குளுக்கோஸ் சேர்ந்து மோல்டோஸ் வரும். அப்ப மோல்டோஸை காண இல்லை. சரி, அடுத்தது குளுக்கோஸும் கலக்டோஸும் சேர்ந்து என்ன வரும்? ஃப்ரக்டோஸ் வரும். சாரி, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து சுக்குரோஸ் வரும். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து சுக்குரோஸ் வரும். அவன் இந்த சுக்குரோஸ் இருக்கு. குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்து சுக்ரோஸ் வரும். சுக்ரோஸ் இருக்கு. அப்ப பல் சக்கரைட்டுகளாக செல்லுலோஸ், சுக்ரோஸ் இருக்கு.
இங்க குளுக்கோஸ் இருப்பதனால குளுக்கோஸ் ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு சக்கரைட். சரியா? கலக்டோஸும் ஒரு சக்கரைட். கலக்டோஸ் என்பது ஒரு சக்கரைட். குளுக்கோஸும் கலக்டோஸும் சேர்ந்து லக்டோஸ் எனும் இரு சக்கரைட் வரும். ஆகவே லக்டோஸ் என்றும் என்பதுதான் இரு சக்கரைட், கலக்டோஸ் அல்ல. மோல்டோஸ் என்பதுதான் இரு சக்கரைட், குளுக்கோஸ் அல்ல. அவை சரியான விடை செலுலோசு சுக்ரோஸ். முதலாவதுக்கு 4வது விடை. 2வது விடை அடிச்சாக்கள் குளுக்கோசு இரு சக்கரைட் அல்ல, ஒரு சக்கரைட் என்பதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரி, 2வது கேள்வி. வன்கூட்டு தசை களங்களில் அதிக அளவு இலைமணிகள். அப்ப நீங்க வன்கூட்டு தசையெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இலைமணியின பிரதான தொழில் என்ன? காற்று சுவாசத்தின் மூலம் சக்தியை பிறப்பித்தல். சரி, எக்ஸாம்பிள் காற்று சுவாசம், சுவாசம் எழுதினா பில, காற்று சுவாசம் எழுதினா தான் கடந்த காலங்கள்ல மார்க்ஸ் கொடுங்கன்னு வந்திருக்கு ஸ்கீம்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இலைமணிகள் சுவாசம் எழுதினா பில, காற்று சுவாசம் எழுதணும். அப்ப காற்று சுவாசத்தின் மூலம் சக்தியை பிறப்பித்தல். ஆகவே இங்க சக்தி உற்பத்தி 2வது விட. சரியா? வேற ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சக்தி உற்பத்தி இலைமணின்னு வரும்போது. ஆகவே 2வதுக்கு 2வது விட. சரி, 3வதுக்கு அனுப்புங்க. 3வது விடை 3வது 4வது 2 அனுப்பிடுங்களே, ஒரே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? கணக்கு செஞ்சு பார்க்குற அளவுக்கு இல்லை இந்த கேள்விகள். மேலோட்டமா செய்யலாம். செஞ்சு அனுப்புங்க. பிழையான விடை வருகுது. பிழையான விடைகள் வந்திருக்கு. அனுப்பினாக்கள் இன்னும் கொஞ்சம் திரும்ப பாருங்க. எல்லாரையும் பிள்ளைண்டு இல்ல, நல்லா வாசிச்சு அனுப்புங்க. சரி, இதுல 3வது கேள்வி என்னென்றால், கணக்கு வந்தா தான் கஷ்டம். அது என்னென்று கேட்டாவது லேசாண்டு பாக்குறது தான் இது வந்திருக்கு. சரியா? இதுல பாருங்க, நீங்க அனுப்பின விடைகள்ல 1வது 2வது 3வது 4வது விடை மட்டும்தான் வரல. சரியா? மற்ற எல்லா விடையும் வந்திருக்கு. அப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணணும். சரி, விட அனுப்பாதாக்கள் யாரு? திலுக்ஷினி. அனுப்புங்க ஆன்சர். சரி, அடுத்தாக்கள். ஓகே, திலுக்ஷினி அனுப்பினா சரி. சரி, இப்ப பாருங்க. பதார்த்தம் ஒன்றின் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராமில் பெறும்போது அதில் அடங்கியுள்ள அணுக்களின் எண்ணிக்கை. அதாவது 10ஆம் ஆண்டுல புக்ல இருக்கு. எத்தனையாவது பாடம்? யாருக்கு சொல்லலும்? 11ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. 10ஆம் ஆண்டு புக் ஞாபகம் பார்ப்போமே. 7ஆம் பாடம். பாருங்க ஸ்கிரீனை. எந்த ஒரு மூலகத்தையும் அதன் சாரண திணிவுக்கு சமமான திணிவை கிராம்களில் நிறுத்து பெறப்படும் இடத்து அவற்றின் அணுக்களின் எண்ணிக்கை ஒரே பெருமானத்தை கொண்டிருப்பதை காணலாம். அதாவது மெக்னீசியம் சாரண திணிவு 24, அது 24 கிராம் எடுக்கிறது. குளோரின்
35.5 அதை நாங்க 35.5 எடுக்கிறது. கார்பன் 12 சாரண திணிவு, அப்ப அத 12 கிராம்கள்ல எடுக்கிறது. ஐதரசன் சாரண திணிவு 1, அதை நாங்க 1 கிராம் எடுக்கிறது. அந்த அளவுக்கு சமனானது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எல்லாத்திலையும் பார்த்தால் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் நிறுத்து எடுத்தால் எல்லாவற்றிலையும் அணுக்களின் எண்ணிக்கை 6.022 தர 1023 இருக்கும். அந்த 6.022 தர 1023க்கு என்ன பெயர்? அவகாதரோ. அவகாதரோ மாறிலி. சரியா? இதுதான் அந்த கேள்விக்கான விடை. அது அவகாதரோ மாறிலி. அப்ப அந்த அவகாதரோ மாறிலிக்கு பயன்படுத்துற குறியீடு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவகாதரோ மாறிலிக்கு பயன்படுத்துற குறியீடு கேபிட்டல் எல், குறியீடு எல். அவகாதரோ மாறிலியின் அலகு என்ன? அவகாதரோ மாறிலியின் அலகு யாருக்கு சொல்லலும்? அவகாதரோ மாறிலியின் அலகு என்ன? என்ன அலகு? மோல் மைனஸ் 1. மோல் -1. சரியா? அவகாதரோ மாறிலியின் அலகு மோல் -1. குறியீடு தான் கேபிட்டல் எல் போடுவோம் நாங்க. அந்த குறியீடு கேட்டால் கேபிட்டல் எல். விளைச்சா? சரி. அவை இந்த கேள்விக்கு எத்தனை விட? முதலாவது விட அவகாதரோ எண் ஆகும். வேறு விடைகள் அளிச்சாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பின்வருவனவற்றுள் வேகத்தை சரியாக குறித்து காட்டும் தெரிவு. வேகம் என்பது எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? எண்ணிக்கணி. கதிதான் எண்ணிக்கணியம். வேகம் வேகம் என்பது காவிக்கணியம். காவிக்கணியம் வந்து அதுல என்ன குறிப்பிடப்படணும்? திசை குறிப்பிடப்படணும். திசை குறிப்பிடப்பட்டால் முதலாவது மூன்றாவது விட வராது. திசை இல்லையே, வேகம். அதுதான் சரியாக குறித்து காட்டும் தெரிவுன்னு கேட்டு. இப்ப ரெண்டுலயுமே மேற்கு திசைன்னு இருக்கு. அப்ப நீங்க திசையை பத்தி யோசிக்க தேவையில்லையே, ரெண்டுமே மேற்கு திசை. சரி, இப்ப இதை யோசிக்கணும். ரெண்டுலயுமே 10, அதை யோசிக்க தேவையில்லை. இப்ப அலகுகளை பார்ப்போம். முதலாவது ms-1, ms-2. ms-1 என்பது கதி வேகம் இரண்டுக்கும் உரிய அலகு. ms-2 என்பது என்ன எதிர் அலகு? ஆர்முடல் ஆர்முடல். வெரி குட். ஆர்முடுகள் அமர்முடுகள் என்பவற்றின் அலகு. அப்ப ms-2 என்பது ஆர்முடுகள் அமர்முடுகள் என்பவற்ற அலகுதான் ms-2. அவை நான்காவது விட வராது. ஆகவே 10 ms-1 மேற்கு நோக்கி என்று சொல்லப்படும் இரண்டாவது விடைதான் மிகச் சரியான விடை. 4க்கு 2, 3க்கு 1. சரி, அஞ்சாவது கேள்விக்கு வாங்க. 5ம் 6. சரி, 5க்குரிய ஆன்சர் அனுப்புங்கள். 5க்குரிய ஆன்சர் சரி. 5வதுக்கு இதுவரைக்கும் வந்த ஆன்சர் எல்லாம் சரி. அடுத்தாக்கள் அஞ்சுக்கு ஆன்சர் அனுப்புங்க. சரியோ பிள்ளையோ? அப்பதான் உங்களுக்கு எது என்ன நீங்க கருத்தில் கொண்டீங்க, இதனாலதான் நான் அந்த விடையை தெரிவு செஞ்சேன், அந்த கருத்தில் கொண்ட விடையும் சரியா பிள்ளையான்னு உங்களுக்கு முடிவு செய்யலாம். ஆன்சர் அனுப்புங்க. பார்த்துட்டு இருந்து ஆன்சர் வந்துட்டு இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 1 5வதுக்கு
1 3 4 பாருங்க 1 3 4 ரெண்டாவது விட மட்டும்தான் வரையில. அப்போ ரெண்டாவது விட வந்திருக்காண்டு இல்ல. இப்போ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று கருதித்தான் விட அனுப்புறீங்க. சரியா? சரி, நாங்க இப்ப பார்ப்போமே. இது வருது எங்களோட புக்ல 10ஆம் ஆண்டுல 10வது பாடம் நினைக்கிறேன். மின்னெதிர்த்தன்மை அதிகமாக இருந்தால் அங்க முனைவுத்தன்மையோடு வரும். சரியா? அடுத்து சமச்சீராக இருக்கும்போது முனைவுத்தன்மை வாரது இல்லை. சரி, இந்த விஷயத்தை கருத்தில் கொள்வோம். இப்ப நாங்க இந்த கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் முனைவுத்தன்மையுள்ள பங்கீட்டு வலு சேர்வை. அப்ப முதலாவது இதுல எடுக்கணும் பங்கீட்டு வலு சேர்வை. அயன் சேர்வை எல்லாம் நாங்க ஒத்தி போடுவோம். அப்ப பங்கீட்டு வலு சேர்வை. பங்கீட்டு வலு சேர்வை என்றால் பொதுவாக ஒன்று ரெண்டு விதிவிலக்குகள் இருக்கும். பங்கீட்டு வலு சேர்வை என்றால் பொதுவாக உலோகம் ஒன்றும் 2 அல்லுலோகங்கள் சேரும். அப்ப HCl என்பது 2 அல்லுலோகம். KCl K வந்து உலோகம், ஆகவே இந்த விட வராது, அது அயன் பிணைப்பு. CH4 இரண்டுமே அல்லுலோகம், அவை மூன்றாவது விடைய கருத்தில் கொள்ளலாம். NaCl நாங்க பார்த்திருக்கோம் சாலக கட்டமைப்பு, அவை இது உலோகமும் அல்லுலோகமும், ஆகவே இது அயன் பிணைப்புக்குரியது. அவை நாங்க இப்ப பார்க்க வேண்டியது பங்கீட்டு வலு சேர்வை என்பதனால முதலாவதா மூன்றாவதா என்ற விடயம் மட்டும். சரியா? கனெக்ஷன் கட் ஆகினா திரும்ப ஜாயிண்ட் ஆகுங்க பிள்ளைகள். சரி, CH4 பார்த்தா சமச்சீர்.